யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 8 verse 29. போதும். எனக்கு அருமையான தேவ, இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுது. எப்படின்னா என்ன சொல்லுதாங்க? இருக்கிறாரு. பிதாவின் சித்தத்தை அல்லது பிதாவுக்கு பிரியமாக எப்பொழுது நான் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியாய் விடுவதில்லை. பைபிள் சொல்லுது, கைவிட்டு விட மாட்டேன், விலக மாட்டேன், கிருபை விட்டு விலகாது, விடமாட்டேன் வார்த்தை வேற இருக்குது. இல்லா இல்லா இல்லான்னு ஏசப்பது இன்னொரு பிரசங்கது. இல்லான்னா நான் பாப்பா மாடல் இல்லா, என்னன்னா கோபிஸ் கொள்ள இல்லா அப்படின்ட்டு ஏசப்பாடு குணம் 100 குணம் இல்லான்ட்டு. இப்படி தேவனுடைய வசனத்தை இப்படி சொல்லுது, நான் என்னுடைய பிதாவுக்கு எப்பொழுதுமே பிரியமா இருக்கிறபடினால் செய்கிறபடினால அவர் என்ன பண்றாரா? தனியா. இன்னும் உங்களோட வாழ்க்கையில பிரியமானவள, உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும், தாவி சொல்லாரு, தகப்பனு தாய் என்னை கைவிட்டாலோ என்னை கர்த்தரை சேர்த்துக் கொள்வார், என் கூட இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற அருமையான தேவஜன், அதுவும் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இயேசுவால் முன்குறிக்க மக்கள் எப்பொழுதுமே தனிமையானவர்கள் அல்ல. எப்பொழுதுமே கர்த்தர் கூட இருக்கிறாரு, எப்போதுமே கைவிட மாட்டாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவன் உங்களை எப்பொழுதுமே கைவிடாம, தனிமையாகி விடாம, தத்தளித்து கண்ணீரோடு கவலையோடு இல்லாம உங்க கூடவே இருக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமாக எப்பொழுதுமே செய்யணும். இங்கிலீஷ்ல ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ப்ளீசிங் காட். எது கான்ஸ்டன்ட்லி? இன்னொரு பைபிள் வித்தவுட் சீசிங். என்னது வித்தவுட் சீசிங்? என்ன தெரியுமா? இடைவிடாமல் இருக்கு தமிழ்ல. சீசிங் அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இந்த சோம்பேறி பொம்பளைங்க எங்கன்னா போயிட்டா பாத்திரம் தீஞ்சிடும். தெரிஞ்சா உங்களுக்கு? தீஞ்சி அந்த பாத்திரம்லாம் கருகிடும். எவ்வளோ டைம் 100 டைம் சாப்பாடு செஞ்சுருப்போம், தீயாது. ஆனால் ஒரு முறை தீயும். அதான் சீசிங். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா தேவனுக்கு பிரியமாய் செய்வதோ, தேவனிடத்தில் பிரியமாய் வாழ்வதோ, எல்லா சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகள் அது ஒரு சாதகமாய் மாற்றிக்கணும். என் பிதாவுக்கு சித்தமானது எப்பொழுது பிரியமானது எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி ஏசப்பா பிள்ளைகள் எப்பொழுதுமே பிரியமானவர்களே. ஏசப்பா அப்பாவா இருக்கிறார். ஏசப்பா நமக்கு யாரா இருக்கிறாரு? எங்களுக்கு அது வசனம், தேவன் எனக்கு பிதாவா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பிதா என்ற வசனம். எது பிதா என்ற வார்த்தை ஒரு வசனம் சொல். அதான் எங்களுக்கு அது ஓகே, நேரம் இல்லை. ஏச 9 அவர் நித்திய பிதான்ட்டு. என்னது? ஏச 9:6, மத்தேயு 6, 7, 8 எல்லாத்துலயும் அவர் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதான்ட்டு வரும். அவர் பிதாவா இருக்கிறார். அவருக்கு சித்தமானதே அவருக்கு பிடிச்ச எல்லா காரியமும் செய்யணும். உதாரணத்துக்கு தாவி சொல்லார், என் தாயின் கர்ப்பத்தில் எடுத்தவர் நீரே, எடுத்து தாயின் பாலை குடிக்கிறவர்களும் உண்மையிலே சார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணி என்ன பண்ணி உண்மையிலே நான் விழித்துக் கொள்ளும்போது சாயலில் விழித்துக் கொள்வேன். அப்படி கண் எடுத்து பார்த்தா என்ன வரப்போம்? நம்ம வீட்டில் ஒரு சின்ன நாய் இருக்குது, நல்லா தூங்கி நிற்கும், கண் எடுத்து பார்க்கும், இருக்கிறாங்களா அப்படியே நிற்கும், அங்கேயே நிற்கும். இல்லை என்ன பண்ண டவுன் ஓடுவோம், எங்கே போயிட்டாங்களான்ட்டு. நான் சொன்ன வார்த்தை புரியுதா? குழந்தைகள் அப்படிதான். நீங்கள் தொட்டிலில் போட்டிருந்தா, எவ்வளோ தூரம் போட்டிருந்தா கூட கொஞ்ச நேரத்தில் கண் பார்க்கும்போது கண்ணு மண்டியில் யார் இருக்கணும்? அம்மா இருக்கணும். என்ன இருக்கணும்? அம்மாவோ அப்போ யாரும் இருக்கணும். எல்லாம் என்ன பண்ணும்? அதான் சொல்ல தாவீது, தாயின் கர்ப்பத்தை எடுத்து உன் பேரில் நம்பிக்கையாய் இருக்க வைத்து நான் விழித்துக் கொள்ளும்போது சாயலில் விழித்துக் கொள்வேன். அப்படி எடுத்து பார்த்தாலே அவருக்கு பிரியமாக, அவருக்கு பிரியமாய் வாழணும். எவ்ரி கிறிஸ்டியன்ஸ், எல்லா இயேசப்பட பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டு தேவனுக்கு பிரியமா என்னப்போ நடக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10 வாசிக்க சொன்ன வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல தேவன் எப்படி இஸ்ரவேல் மக்களை ரட்சித்தாரு, மோசே மூலமாக மேகத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரும் நடத்தி வந்தாரு. அவர் எல்லாரும் ஒரே பானத்தை புசித்தார்கள், குடித்தார்கள், ஒரே போஜனை பண்ணினார்கள். தேவ பரலோகத்தின் புருஷாட்சி எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரியமான வார்த்தையில. என்ன வார்த்தை சொன்னார் ஆண்டவர்? பிரியமான அந்த வார்த்தை குறித்து எல்லாம் சொல்றாரு. அழகா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை சொன்னாரு? தேவன் அநேகர் பேரிலே பிரியமாய் இருக்கவில்லை. என்ன வசனம் இருக்குது?
வாசிங்க 1 கொரிந்தியர் 10:5 நிற்கிறேன். அப்படி இருந்தோ மோசே இருந்தோ, நடத்தப்பட்ட அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் இருந்தோ, தேவதூதர் இருந்தோ, நியாயப்பிரமாணம் இருந்தோ, 7 விதமான பண்டிகைகள் இருந்தோ, 12 மாசத்துல செய்வடி எல்லா கடமைகள் உபாசங்கள் அநேக ஆசாரியர் தீர்க்கசி இருந்தோ, அப்படி இருந்தோ அநேகமான பேரிலே கர்த்தர் என்னவா இருக்கலையா, என்ன பண்ணலையா? ஆனா இவர் ஏசப்பா அப்படி சொல்ல, நான் பிதாவுக்கு எப்போதுமே பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார். வேதத்துல பிரியமானவர்களே பிரியமானவர்கள் சொல்லி நிறைய பேர் சாட்சி கொடுத்தார். ஆனா ஒரே இடத்தில் மட்டும் ஏசாயா புத்தகம் 44 28 வாசிங்கள். புக் ஆஃப் ஐசாயா 44:28. ஏசாயா எழுதின புஸ்தகம் 44 28. அப்படி அப்போஸ்தலர் புஸ்தகம் 13 22 23 வசனத்தை வாசிங்கள். கோரேச குறித்து அவன் என் மேய்ப்பன், எனக்கு பிரியமானது எல்லாத்தையும் நிறைவேற்ற. பைபிள்ல ஒரே ஒரு நபருக்கு தான் பிரியமானதை நிறைவேற்ற சாட்சி கொடுத்தது கோரேசு குறித்து. கோரேசு யாரு? அந்நியராஜா. யாரு? அந்நியராஜா. அந்நியராஜா குறித்து ஏசப்பா என்ன சாட்சி கொடுத்துக்கிறாரு? ஆனா ஏசப்பா சொந்த ஜனத்தை அநேகர் பேர் மேல் கர்த்தர் என்னவா இருக்கலையா? இன்னைக்கு அநேக நேரத்திலே கஷ்டப்பட காரணம் என்னன்னா, தேவன் நம்மளை கைவிட்டு விலகுகிறார். சவுல் ராஜா அந்த குறிசல் எடுத்த அந்த பெண்ணிடத்தில் போய் கேட்ட விண்ணப்பம் என்ன? சொன்ன விண்ணப்பம் என்ன? இல்ல அவனுடைய விண்ணப்பம் என்ன? சாமுவேல் எழுப்புந்து அவனுடைய விண்ணப்பம் என்ன? அங்கலாப்பு என்ன? ஜபம் என்ன? அவனுடைய வேண்டுதல் என்ன? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னோடு பேசினில்ல, எனக்கு கொடுத்த தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. அவர் எழுப்பு, அதன் பிறகு பரிகாரம். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக மக்கள் வாழ்க்கையிலே தேவன் எப்போ பிரியமா இருப்பதில்லையோ அப்பொழுது அவன் தனிமையை தவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் கைவிட்டாங்க, அப்பா அம்மா மேல் கோச்சுக்கிறது, அண்ணன் தம்பி மேல் கோச்சுக்கிறது, அக்கா தங்கச்சி மேல் சொந்த பந்தத்தில் பேசுற. ஒரு இடத்துல அந்த சவுலை குறித்து சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பிட்டு அப்படி எல்லா கஷ்டம் சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? இது பேசல, இது சொப்னத்துக்கு பதில் கொடுக்கல சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை குறித்து என்ன சொன்னார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கர்த்தரே உனக்கு சத்துருவா மாறிட்டா என்னப்பா செய்ய முடியும்? என்னது? தேவன் யார் ஆயிட்டுக்கிறாரு? தேவனே கைவிடும் போது நான் என்னத்தை செய்ய முடியும்? நாளைக்கு இங்க வந்து என் கூட படுத்துக்கிறேன், அது வேற. கர்த்தரே கைவிட்டுக்கிறார். என்ன பண்ணாரு? கர்த்தரே கைவிட்டுக்கிறார். அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுகிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டத்துக்கு, போராட்டங்களுக்கு, வியாதி, வறுமை, துன்பங்கள் தனிப்பட்டுகிற காரியம் ஏன் வருகிறது என்றால், தகப்பனுக்கு பிரியமா இல்லாத நேரத்துல, தகப்பனுக்கு பிரியமான காரியம் செய்யாம போனதுல தனித்து தவிக்க வேண்டிய நிலைமை உருவாகும். பிரியமானோட என்னை அப்பா என்ன பண்ணல, தனிமை இருக்க விடல. அப்பா என்ன பண்ணல, என்னை தனிமையா இருக்க. ஏன்? அவருக்கு பிரியமானதெல்லாம் என்ன பண்றேன் நான், அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறபடினால. பிரியமா இருக்குது கர்த்தருக்கு இருக்கிற 100 இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானது 100 வசனம் இப்ப சொல்ல நேரம் என்னென்ன பிரியன்னு சொல்ல நேரம் இல்லை. ஆனா கர்த்தருக்கு பிரியமான மக்களா இருக்க வேண்டிய நம்ம பிரியமானவள பைபிள் சொல்லுது. 1 பேதுரு புத்தகம் 2:10 ஏய் நீ நான் ஜனனே அல்ல. என்ன சொல்றாரு? அது வாசிங்கள். 2:10 நீங்கள் என் ஜனமா இல்லாத போதிலும் உங்களை நான் என் ஜனம் என்று சொன்னேன். என்னது? என்ன சொன்னேன்? என்னது? அது கன்னடா எப்படி தெரியுமாக்குது? ஏய் நீ நான் பிரஜனை அல்ல, நீ நான் ஜனனே அல்லான்ட்டு எப்படி? அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? வாசிங்கள். 2:10 ஃபர்ஸ்ட் பீட். ஓகே, ஒன்ஸ் யூ ஆர் நாட் மை பீப்புள். கவனிங்கள், நீ நான் ஜனனே அல்ல. என்னது? ஜனங்கள் இல்ல. கொஞ்சம் கவனிங்க. எப்படின்னா என்ன கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நேரம் பாருங்க. பைபிள் டெய்லி படிக்காதவங்க இங்க பாருங்க.
இன்ட்ரெஸ்டாக படிச்சுன்னு போவாங்க. ஏன்னா சர்ச்சில் தான் இன்ட்ரெஸ்ட் வரும், வேறு இடத்துல வராது. படிக்கிறது நல்லது, நான் படிக்கணும், எனக்கு ஆசை, நீங்கள் படிக்கணும்ட்டு ஆசை, அப்போ தான் எனக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் எனக்கு என்ன செய்தியை சொல்லணும், நீங்கள் நீ ஜனமே அல்ல, என்னல்ல எரேமியா புஸ்தகம் 31:9 படி நான் குமாரனே அல்ல, என்னல்ல என்ன சொல்லுது கன்னடத்தில் குமாரனோ அப்படின்னு, கன்னட இது தமிழில், இங்கிலீஷில் நான் குமாரன் ஆகணும், நான் பிரிய குமாரன். அப்படின்னா நம்ம இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜனமே அல்ல, அவருடைய பிள்ளைகள் அல்ல. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:16-20 வாசிக்காதீர்கள், கவனித்து வைத்துங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:16 உங்க நடுவுல உலாவி உங்களுக்கு தேவனா இருந்து தகப்பனா இருந்து உங்களை குமாரு குமார்த்தைகள் ஏற்றுக்கொண்டேன். யாரா ஏற்றுக்கொண்டேன்? ನಿಮ್ಮ ಅದಿದಲ್ಲಿ ಚಲಿಸಿ ವಾಸ பண்ணி ತಿರುಗಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ನನ್ನ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಸ್ವೀಕಾರ. ಐ ಆಮ್ ಜಸ್ಟ್ ಅಕ್ಸೆಪ್ಟೆಡ್ ಆಸ್ ಎ ಮೈ ಡಾಟರ್ ಅಂಡ್ ಸನ್ಸ್. ಇನ್ನೊಂದು ನೀವು ಆ ಥರ ಜನರೇ ಅಲ್ಲ, ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನುಳ್ಳ ಪರಾತ್ಮನ ಮಕ್ಕಳು ಎಂದು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರಿ. ரோமர் புஸ்தகம் நீங்கள் அவருடைய பிள்ளைகளே அல்ல, என்னல்ல அவர் ஜனமே அல்ல. ஆனாலும் கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக மகனாக மகளாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எப்ப ஆண்டவருடைய அவருடைய மகளாக மகளாய் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். என்ன பண்ணோம்? அநேக பேர் மேல் ஏசப்ப என்னவா இருக்கல, 1 கொரிந்தியர் 10 படி ஆகிலும் மோசை இருந்தாலும் மேகம் இருந்தாலும் அக்னி ஸ்தம்பம், அதாவது மேகஸ்தம்பம் இருந்தாலும் தேவனுடைய ஜீவனில் வசனம் இருந்தாலும் எல்லாவற்றும் இருந்தாலும் அநேக பேர்ல கர்த்தர் பிரியமா இல்லாதபடினாலே அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கஷ்டம், போராட்டம், துன்பம், வியாதி, வறுமை வரும்போது தனித்து விடப்பட்டு கலங்கி தவிக்கிறோம். பிரியமானோட கர்த்தர் நம்மளை தனியா விடாம நம்மளோட சொல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்ன அப்பா என்ன பண்றேன் கூட ஏன் இருக்கிறார் தெரியுமா? நான் அவருக்கு பிரியமானது எல்லாம் செய்கிறேன், அதெல்லாம் என்னை தனியாக விடவே மாட்டார். போல்டான கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்? ஏசப்பா ஒரு காலம் உங்களை தனியாக விடுவதில்லை. பிரியமானோட பிரியமில்லாத ஜனங்கள் இங்கே பிரியமான குமாரன் அல்ல, ஜனமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் யுவர் மை டாட்டர், நீங்கள் குமாரரு குமார்த்தின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? நான் சொன்னது புரியுது? அவங்க குமாரரும் குமார்த்தின்னு சொன்னார். இப்படி குமாரரு குமார்த்தி சொல்வதற்கு முன்பாக அவரு குறித்து சாட்சி சொல்றார். பாருங்கோ, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், Proverbs 4th chapter. நாலாம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், 4:3, மார்க் 12:6 வாசிங்கள். நான் என்னது எரேமியா 31 எப்ராயிமுக்கு குமாரனான் கேள்வி கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? நான் எங்க அப்பாக்கு யாரு? பிரியமான குமாரன். மார்க் 3:17 சரி, மார்க் 12:9-6 வாசிங்கள். 12:6. போதும். அவருக்கு பிரியமான ஒரே குமாரன் அப்படின்றால் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் குமாரன் என்ற கேள்விக்கு இடத்தில் இல்லை. எஸ், ஐ எம் a beloved children, beloved son, beloved daughter to the mighty God. பராத்பரான தேவரா ஜீவனுள்ள மக்களோ அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான குமாரரு குமார்த்திகள். இப்படி இருக்கிற தேவன் ஏசப்பா ஞானம் எடுத்து கரையேறார். கரையேற ஒரு வசனம் வருது, வார்த்தை வருது. என்னன்ட்டு, இவர் என் நேச எதனா மிராக்கல் பண்ணியிருந்தாரா? எதனா பிரியமா நடக்கிற மாதிரி எதனா பண்ணியிருந்தாரா? ஏசு ஞானம் எடுத்து வந்தாரு, அதுக்கு முன்னாடி எதனா அற்புதம் பண்ணியிருந்தாரா? எதனா ஜனங்க வா வான்ற மாதிரி எதனா பண்ணியிருந்தாரா? ஒண்ணுமே இல்லை. இங்க மற்ற புறஜாதி மக்கள் என்ன சொல்றாங்க, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು 12 ವರ್ಷಕ್ಕೆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರಲ್ಲ, ಹೋಗ್ಬಿಟ್ಟು 30 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಮನೆಗೆ ಬಂದ್ರಲ್ಲ, ಎಲ್ಲಿಗೂ ಗೊತ್ತಾ? ಹಿಮಾಲಯಕ್ಕೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ಬಂದು ஞான ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರು ಅಂತಾರೆ. ಹಿಮಾಲಯல 10 நிமிஷம் மேல உட்கார முடியுமா? குல்லு மணாலி டார்ஜிலிங் போயிட்டு பாருங்க, நம்ம கொடைக்கானல் புக் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு 2 நாள் ஓடு வந்துட்டோம், குளிர் தாங்க முடியல. டார்ஜிலிங்கில் புக் பண்ணோம், 2 நாள் ஓடு வந்துட்டோம். காரணம் என்னது? ஹீட்ரு போட்டாலும் பத்தல, என்ன பண்ண குளிர் தாங்க முடியல. சும்மா சாதாரண இமயமன மேலே உட்காந்துருந்தாங்களே யாரோ, அவர்கிட்ட வந்து பைபிள் ஸ்டடியெல்லாம் எடுத்துட்டு போனாராம், ஞான கல்கொண்டு வந்துட்டார். எனக்கு அருமையான தேவஜனங்களே, சிறு அந்த 30 வயதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செஞ்சதாக ஒரு நன்மை செஞ்சதாக இல்லை.
ஆனாலும் ஒரு குறித்து இவர் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். என்னவா இருக்கிற? சில நேரத்தில் பிள்ளைகளை எப்போ அப்ரிஷியேட் பண்ண, இதெல்லாம் நல்ல செஞ்சதை அப்ரிஷியேட் பண்றோம். ஒண்ணுமே செய்யல. அவர் அந்த தேவன் அவனுக்கு கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? அவர் ஒரு அற்புதம் செய்ய விட்டாலோ, ஒரு கிரியை செய்விட்டாலோ, தேவனுடைய பார்வையிலே அந்த வயசு கர்த்தருக்கு பிதாவுக்கு பிரியமா நடந்திருக்கிறார். இவர் நேசகுமாரன், இவர் மேல ஐ எம் ப்ளீஸ் வித் ஹிம். அப்படி என்றால் ஏசப்பா பிள்ளைகள் பிரியமானோல, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, அதாவது கூட்டம் நடக்கும்போது, ஆவிக்கிரம லீடர்ஸ் முன்பாக, தலைவர் முன்பாக, ஊழியக்காரர் மட்டும் தான் பிரியமா இருக்குதல்ல. எந்த சூழலும் பிதாவுக்கு நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது ஏன் பிரியமா இருக்கணும்னு சொன்னா, 1 யோவான் புஸ்தக வாசிங்கள். ஏன் பிரியமா இருக்கணும்னதுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு நினைக்கிறேன். 1 John 3rd chapter. வாசிமா. அது இல்லை இல்லை இல்லை, பிரியமான ஒரு வார்த்தை வரும். ஓகே, வாசிமா. இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கும். இல்ல இல்ல, பிரியமா இருக்கிறதுனால நீங்க ஜெபிச்ச என்ன ஜெபிச்சாலும் நடக்கும் இருக்கு வசனம். என்ன ஜெபம் நடக்கும் இருக்கும். ஓகே, கவனிங்கள், நேரம் இல்லை. அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21 22 இருக்கும். கவனிங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னால், தேவருக்கு பிரியராத இருந்தா நீ வேணெல்லாம் பெருக்கோ எல்லாம் தேவர் நிமிடம் கொடுத்தார. என்ன வசனமா? தேவರಿಗೆ இல்ல இல்ல, நீங்கள் தேவனுக்கு பிரியமா வேண்டிக் கொள்வதை தேவன் செய்வார் என்ற வசனம் இருக்குது. ஓகே, அது மீன் ஆமா. எத்தனை வசனமா? 22. 1 யோவான் 3:22 பாருங்க. அவருக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்பாக அல்ல, அதிகாரிகளுக்கு முன்பாக அல்ல, உலக மக்களுக்கு முன்பாக அல்ல, ஏசப்பா முன்பாக எப்பொழுதுமே பிரியமானது செய்யறபடினாலே, செய்ய போறதுனால அல்ல. சில அப்புறமா செய்யற, அப்புறமா பாக்குறேன்னு செஞ்சு நிற்கிறபடினால், செஞ்சுனே இருக்கிறீங்க. ஆகையால பாருங்க, அவரால் நீங்க ஆண்டவருக்கு அப்பாவுக்கு பிரியமா நடந்துட்டீங்கன்னா, பரலோக பிதாவுக்கு பிரியமா நடந்தீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்க, என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா உங்களை தனியா தவிக்க என்ன பண்ண மாட்டார் தகப்பன் தாய். ஏசப்பா என்ன செய்யறதில்ல, ஆவிக்கிற தகப்பனார் என்ன பண்ண மாட்டாரு. என்ன சொல்றாரு, நீங்க பிரியமாய் செய்கிறபடினால் செஞ்சினே இருந்தீங்கன்னா என்ன செய்வார, நீங்க வேண்டிக்கொள்ள அவரால் என்ன செய்ய பண்ணுமா, பெற்றுக்கொள்ள போகிற கண்டிப்பா தேவன் கொடுப்பார். இதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11 பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது கரெக்டா வசனம் சொல்லணும். இல்ல நான் இது தமிழ்நாட்டில் தீ கொளுத்திக்கிறான்றாங்களே, அப்படி கொளுத்துக்குவேன். நான் வசனம் சொல்ல, நான் வேற ஒன்றும் இல்லை, வேறக்கெல்லாம் தீ ஆஃப் பண்ணிடுவேன். வசனம் சொல்லனா ஏமா என்ன யோசனை பண்ணிக்கிறேன். அதாம்மா, பொல்லாத நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல கடை கொடுக்கும் போது அதுதான் பரலோ உங்க அப்பா, உங்க தகப்பன், உங்க பிதா தமிழில் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான நன்மையான ஈவுகள் கொடுப்பார். அதிக நிச்சயமே எல்லாம் நன்மையான ஈவுகள் கொடுப்பார், கண்டிப்பா செய்வார். பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, நீங்க கேட்க தேவையில்லை, கெஞ்ச தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் தவிக்க விட மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு, தவிக்க தத்தளிக்க ஒரு காலம் பிதாவான தேவன் உங்களை ஒரு காலம் விட மாட்டார். காரணம் என்றால், எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, தேவன் முன்பாக எப்பொழுதுமே பிரியமான காரியங்களை செய்யும் போது சொன்னனே, இயேசு கிறிஸ்து ஞானசை எடுத்து கரையேற வந்து 40 நாள் ஃபாஸ்டிங் இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஒண்ணுமே இல்லை. ஆனால் என்ன சொல்றார் ஆண்டவர், இவர் என்ன காரணம்னா அந்த லைஃப் இருக்கிறது பிரியமான யாருக்குமே தெரியல எங்க இருந்தார் 12-30 ஆனாலும் அப்பாவுக்கு பிரியமாக, தகப்பனுக்கு பரலோக பிதாவுக்கு பிரியமா இருந்தபடினாலே அந்த நிமிடத்தில் கத்த இவர் நேசகுமாரன், இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன்.
அந்த சாட்சி கோரேசு கொடுத்த பிறகு இவர்தாக்ஸ் கொடுத்தார். பிரியமா இருக்கிறான், பிரியமானதா செய்வான்னு தான் கோரேஸ் சொல்லப்படுது. இன்னைக்கு எனக்கு கடுமையான தேவஜனங்களே, கோரேசுடைய வாழ்க்கையில தேவன் செய்தது போல நீங்கள் தேவன் முன்பாக பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க என்னெல்லாம் வேண்டிக் கொள்ளுங்களோ அது அப்பா நிச்சயமா தேவன் செய்வார். பிரியமானோட என்ன செய்வார்? அவரு அப்பா என்ன பண்ணுவாரு? நிச்சயமா செய்வார். இன்னைக்கு அந்த அப்பா நிச்சயமாக காரியத்தை ஏன் செய்யல? என்ன பண்ணல? பைபிள் சொல்லுது மத்திய 6ஆம் அதிகாரத்துல, இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று என்ன பண்ணுது? உங்கள் பரலோக பிதா என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லிட்டு, இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று பரலோக பிதா அறிந்திருக்கிறார். அறிந்தவர் என்ன செய்வாரா? நாளை குறித்து அது யாரோ கவலைப்படுறான், ஆனா என்ன பண்ணாரு? தேவன் அதை அறிந்திருக்கிறார். இப்போ தேவன் அறிந்த பிதாவா இருந்தும் சில நேரத்தில் நம்மளை தனியே விடுவதற்கு காரணம் என்ன? நம்பர் 1. ரெண்டாவது, அநேக நேரத்தில் பிதாவுக்கு எல்லாம் தெரியும், என்ன வேணும் எல்லா காரியம் தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில தனித்து விடுவ காரணம் என்ன? என்ன அதுதான் பார்க்க போறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 21ஆம் வசனம் வாசிங்கள். Luke chapter 15 verse 19 and 21. அதுதான் போதும். என்னல இது அர்த்தத்தை நீங்களே சொல்லுங்களேன். உங்கள் பிதா இவைகளெல்லாம் கொடுக்கணும் அறிந்திருக்கிறார். பொல்லாத நீங்களே கொடுக்கும் போது பரத்திருக்கிற பிதா அதிகார நன்மையான இவளுக்கு கொடுப்பார். கொடுக்க வல்லவராய் இருந்த போதிலும் ஏன் கொடுக்கல? என்னவா இருக்கிறாங்க? என்ன குற்றவாளியா இருக்கிறமா? அதல்மா இல்ல, காமன் பாவம் செஞ்சாங்க என்னன்னு சொல்றாரு? இல்ல அப்பா பிதாவோட ரிலேஷன் பத்தி கரெக்ட். பாவம் செஞ்சாங்க குற்றம் எல்லாம் கரெக்ட் தான். நான் அப்பா பிள்ளையோட ரிலேஷன் சொல்லி நிற்கிறேன். என்னன்னு சொல்றான்? அந்த தகுதி எழுந்திருக்கிறான். கிறிஸ்தவ சமுதாயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? இது யார் பண்ணது? ஏசப்பா பண்ணாரா? நீ தகுதி இல்லை, என் பிள்ளை இல்லைன்ட்டு ஏசப்பா பண்ணாரா? இவனே சொல்றான், நான் யாரும் அல்ல, குமாரன் என்று சொல்ல பாத்திரவான் அல்ல. அப்படின்னா குமாரன் என்று குமாரத்தி என்று சொல்ல பாத்திரவான நிலைமைக்கு இந்த மக்கள் ஆவிக்குற பிள்ளைகளுக்கு காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, எப்போ நம்ம வாழ்க்கையில அந்த அப்பா பிதா என்ற புத்திர ஸ்வீகார் பாக்கியத்தை கொடுத்தாரு, அந்த தேவன் முன்பாக ஆராதிக்க வந்த நாங்கள் இன்னைக்கு என்ன இழந்திருக்கிறோம் சொன்னா, பரத்திருக்கிற பிதா இவைகள் எல்லாம் கொடுப்பார், அறிந்திருக்கிறார், தனியே விட மாட்டார், தத்தளிக்க விட மாட்டார். அப்படி நடக்குது என்றால் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவிக்குற பிள்ளைகள் இருக்கிற மகனோ மகளோ அவருடைய பிள்ளைகளாக பாத்திரமான இருக்கிற தகுதி இழந்து விட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன எழுந்திருக்கிறோம்? என்ன எழுந்துட்டோம்? என்னத்துக்கு அப்பா பிதா என்ற அந்த பாத்திரமான இருக்கிற பாக்கியத்தை என்னத்துக்கு இழந்து விட்டோம்? Why we just lose that blessings? ஏன் பாத்திரவானாய் இல்லாதது போறது காரணம் என்ன? இல்ல அப்பா விட்டு விலகு போய் உலகத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறான். என்ன வாழ ஆரம்பிக்கிறான்? உலகத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறான். சும்மா அவன் திருப்பி அவன் வரான். கட்டி பிடிக்கிற வாசிங்கள் 15-21 வசனத்தை. என்னவாது? இப்போ கட்டிப்பிடிச்சு எல்லாம் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யப்படுது. என்ன பண்ணுது? என்ன பண்றாங்க அவங்களுக்கு? அப்பா என்ன பண்றாரு? இப்ப யாரும் உலகத்தில் பண்ணிக்கிறாங்களா? எல்லாம் பாடாக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்தாங்கன்னா நல்லா கட்டிப்பிடிச்சி நல்லா ட்ரெஸ் போட்டு மோதிரம் போட்டு எகுசு எட்டி வச்சுட்டு தான் பேசுவாங்க. மோதிரம் போட்டு இது எடுத்துன்னு போயிடுவான்னு நினைச்சு போட மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் பாருங்க, அவன் என்ன பண்றான்? அப்பா விட்டு விலகி நிற்கும் போது சொல்றான், நான் என்னவா பாத்துறானால
குமாரன் பேர் சொல்லி கூப்பிட பாத்திரவன்ற பாக்கியத்தை அநேக கிறிஸ்தவர்கள் இழந்தபடினால்தான் இன்னைக்கு பிதாவிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய, பிதா நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அநேக செய்ய முடியாம காணப்படுது. பிரியமானவர்களே, அவன் கட்டிப்பிடிச்சு அணைச்சு எல்லாம் செய்யறான், அங்கி கூட சொல்றான் யாரல்ல நான், எந்த நிலைமை போயிட்டான். இப்ப அப்பா வீட்டுக்கு போறேன் என்னன்ட்டு என்ன அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பாக்கியம் போயிடுச்சு இன்னைக்கு. எரேமியா புத்தகத்துல இஸ்ரவேல் அடிமையா, இஸ்ரவேல் வேலைக்காரனா? என்ன கேட்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் யாரா? வேலைக்காரர். ஏன் சூறையாடு நான் அப்படின்றா? இன்னைக்கு அப்பாடத்துல ஆவிக்குரிய பிள்ளைகள் நாங்கள் ஏசாப்படத்துல இருக்க வேண்டிய பாக்கியமா இருக்கிறது. புத்திரன் என்று அழைக்கப்பட வேண்டிய, மகள் என்று அழைக்கப்பட வேண்டிய புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை இழந்து போய்க்கிற பிரியமானோல என்ன பண்ணிருக்கிறோம்? காரணம் என்றா உலகத்தின் மேல் இருக்கிற சிற்றின்பம், உலகத்திற்கிற ஆடம்பரங்கள், உலக இச்சைகள் நம்மளை இழுக்கிறபடினால் பிரியமானோலே, தகப்போடைய அன்பு, தகப்போடைய பாசம், தகப்போடைய அரவணைப்பு, தகப்பன் நம்மளை எப்பொழுதுமே தத்தளிக்க விடக்கூடாதபடி தத்தளிக்கிற தன்மையை அநேக இடத்தில் இழந்து போகிற பிரியமானோலே. அவன் சொல்றா, நான் யாரா இருக்கிற இது தகுதி எழுதிட்டேன். அப்ப இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் தத்தளிக்க விட்டுங்கிறாரு? புள்ளியா இருக்கிற தகுதி என்ன பண்ணிட்டுக்கிறோம்? ஆண்டவர் கைவிடல. சியோன் என்னை பார்த்து சொல்லுதா, கத்தர் என்னை கைவிட்டா, கத்தர் மறந்தாருன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றா, சியோன் நான் எப்படி உன்னை கைவிட்டுட்டோ, உள்ளங்கையில வறந்திருக்கிறேன் என்றார், தோளின் மேல சுமக்கிறார், உன் பக்கத்தில் நல்லா இருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை கத்தர் கொடுத்த போதில் பிரியமானவர்களே, இன்னைக்கு பரலோகத்தின் பிதா இவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார். பணம் வேணும், பொருள் வேணும், ஆஸ்தி வேணும், அதாவது வீடு வேணும், கல்யாணம் வேணும், எல்லாத்தையும் அறிந்தவர் இன்னைக்கு அநேக இடத்திலே தத்தளிக்க வேண்டிய நிலைமை வர காரணம் என்றால் பிரியமானவர்களே, அந்த பிள்ளை என்ற பாக்கியத்தை இழந்து போயிருக்கிறோம். பிரியமானோட என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம சில டைம் சொல்ல தரித்திர மக்களப்பான்னு, என்னது நம்ம பசங்க தரித்திர பிடிச்ச பசங்க. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த பொண்ணு கோத்தின்னு கூப்பிடுவோம். என்னது பசங்க சின்ன சின்ன என்ன கூப்பிடுவோம்? ஏன் சொல்றேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு பரத்திருக்கிற பிதா இருக்கிறார், இவைகள்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். பரத்திருக்கிற பிதா நம்மளை தத்தளிக்க விடுவதில்லை. ஏன் விடுகிறார் என்றால், பிதாவுக்கு பிரியமானது எப்பொழுதுமே செய்ய வேண்டும். பிரியமானது செய்வது என்ன? முதல் அப்பாவுக்கு பிரியமானது என்னது? கூடவே இருக்கணும். அவ்வளவு என்னது? அப்பா அம்மாவுடைய ஆசை என்னது? வேற எதுவுமே இல்லை, கூட இருக்கணும். சொல்றாரு, எங்க அப்பா என் கூடவே இருக்கிறாரு, என்னை தனியா என்ன பண்ணல. யோவான் 8:27 என்ன பண்ணிச்சோம்? என்னை தவிக்க என்ன பண்ணல. தகப்பன் தாய் என்ன பண்ணோம்? கூட நிச்சயம் என்ன செய்வதில்லை, தவிப்பதில்லை. முதலாவதாக அந்த புத்திர பாகியம் இருக்கிறத, ரைட்ஸ், ஏசப்பாட்ட கேட்கிற ஒரு உரிமை இருக்கிறத, அந்த உரிமையை இழந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றான், அப்பா கிட்ட கூட வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்றான், அப்பா கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்றான்? குமாரன் இருக்கேன்ல பாத்திரவானால என்னால அவன் சொல்ல, இல்லப்பா என் பிள்ளை எனக்கு கிடைச்சின்றான். என்ன சொல்றான்? என் பிள்ளை என்ன பண்ண, நான் திருப்பி பெற்றுக்கொண்டேன், என் பிள்ளை நான் மறுபடி உயிரோடு பெற்றுக்கொண்டேன் என்றான். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பரத்திருக்கிற பிதா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். செய்ய முடியாதது காரணம், முதல் காரணம் பிள்ளைகளாக்கிற தகுதியே அநேக காரியத்து நிமித்தமாய், தப்பு நிமித்தமாக, குற்றங்கள் நிமித்தமாக மனம் போல வாழுகிறனால, மனம் போல செய்கிறனால அந்த புத்திர பாகத்தை இழந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. 2 மத்தேயு 8:12 வாசிங்கள். மத்தேயு 8:12 போதும். என்னது? பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆகுதா? என்னவா இருக்கணுமாச்சா? என்னவா இருக்கணுமாச்சா? பிள்ளைகள் என்னவா இருந்துச்சு, என்ன பண்ணமாச்சு? இல்ல மேல ஒரு வசனம், அதான் ரொம்ப ட்ரிக்கா 2வது வசனம் படிக்க வச்சு நான் கொஞ்சம் என்ன பாருங்க, நேரம் இல்லை, கொஞ்சம் கவனிங்க. என்ன பண்ணமாச்சு? ராஜத்தின் புத்திரர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ன இருக்கணுமாச்சு? பந்தி இருக்கணும். பந்தி இன்னைக்கு என்னது? பந்தி ராபோஜனம். கர்த்தருடைய பந்தி மிஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது?
ராஜ்யத்தின் புத்திரர்கள் பந்தி இருக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு. யாரோடு? இப்போ பேதுரு, யோவானே, ஏசப்பா ஜோமனை கூட்டுன்னு போறார். கூட்டுன்னு போகும்போது என்ன நடக்குது? மறுரூப மலையில ஆபிரகாம் இல்ல. இப்போ நிறைய பேர் என்ன ஒரு சண்டைன்னா, செத்து போன ஏஞ்சிக்க முடியாது, செத்துன்னு போற முடியாது, சாமல் எப்படி ஏஞ்சி வந்தா, தலைவாள் இல்லாம பேசுவாங்க. என்ன செய்ய முடியும்? செத்து போனவங்க நியாய தீர்ப்பில் படுத்துன்னு இருப்பாங்க, ஏதோ அறக்குறையில பேசுவாங்க, எலும்பி வர முடியும். என்னது? அப்போ சும்மா ஒரு மறுரூப மலையில் மேல மோசே எலியா வந்தாரு. மோசே எலியா வந்தாரு? இல்ல, மோசே எலியா எதுக்கு வந்தாரு? இவங்க வேற யாரோ கூட்டுன்னு வந்துக்கலாம். ஆதாமை கூட்டுன்னு வந்துக்கலாம், ஆபிரகாமை கூட்டுன்னு வந்துக்கலாம். என்ன கூட்டுன்னு வந்தார்? இந்த பிரசங்கத்தை பிலிப்பீன்ஸ்ல பெட்டர் மேல பிரசங்கம் பண்ண. இதுக்கு பெட்டர் மேல பிலிப்பீன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். அது பயங்கர தூரம். ஒரு 10 பாஸ்டர் கூட்டுன்னு போனாங்க எனக்கு சர்ச்சுக்கு. அது பிலிப்பீன்ஸில் கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. 10 தேசத்துக்கு கூட்டுன்னு வந்துக்கிறாங்க. டிக்கெட் செக் பண்ணி பார்த்து 1,20,000. மலேசியா 63,000 ஓடிங்குது. 20,000 ரூபாய் மேல் போனது என்ன? நான் 63,000 ரூபாய் மலேசியா டிக்கெட் ஓடிங்குது. ஏன் மோசே எலியா வந்தாங்க? உயிரோடு வருவாங்கோ, எல்லாம் கரெக்ட். உண்மையான அர்த்தம் என்ன? அப்படி செய்றாங்கோ. 2 சாட்சி எல்லாம் இருக்குது. ஆனா என்னது? ஏன்னா மோசே என்றால் நியாயப்பிரமாணம், எலியா என்றால் தீர்க்கதரிசனம். என்ன மோசே என்றால் என்னது? ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன எடுத்து பாருன்னாரு? மோசே நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை என்ன பண்ணு, எடுத்து வாசி. அது யாரோ பத்தி சொல்லுகிறது. எப்படி இருக்குது வசனம்? என்ன யாரோ பத்தி இல்ல, என்ன என்ன பத்தி இயேசு சொல்றாரு? you go search, research about the book of law of Moses and the prophetical book, this give the testimony about me. அதற்கு ஏன்னா இந்த இந்த அந்த அந்த காலத்துக்கு இந்த காலத்தில் சீஷர்னா நூதனமான சீஷர் என்று பேர். என்னது? மாடர்ன் டிசைபிள்ஸ், மாடர்ன் அப்போஸ்டல்ஸ், மாடர்ன் சீஷருங்கோ, மாடர்ன் பாஸ்டர்ஸுங்கோ. எது வேணுமோ எடுத்துருவாங்க. பசங்க மாதிரி ஜாம் முட்டை நெக்கிட்டு, பட்டர் முட்டை எடுத்து பிரெட் வச்சிருவாங்க. என்னன்னா பிரெட் அப்படியே இருக்குதுன்னா தின்ட்ட மம்மின்னுவாங்க. ஏன்னா தின்னா மூஞ்சி எல்லாம் இதா இருக்கும், ஜாமா இருக்கும். என்னவா இருக்கும்? எது தின்னுவாச்சு? பிரெட் ஜாமு. சும்மா தின்னு மாட்டானே, விசேடிப்பான ஜாம் போட்டு கொடுக்குறது. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சத்தியத்தை, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சத்தியத்தில் இயேசுவை யாரா வெளிப்படுத்துறாங்க? எக்ஸாம்பிள், யாத்திராம் புஸ்தகத்தில் இயேசு யாரா இருக்கிறார்? லேவியர் ஆகமத்தில் யாரா இருக்கிறார்? இல்ல, இயேசுவை பத்தி சொல்லும்போது ஆதி ஆகமம் சர்ப்பத்தின் வித்து, ஸ்திரீயின் வித்துன்னு வரும். யாத்திராம் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? ஆமா ஆமா இல்லம்மா, இயேசு பத்தி சொல்லும்போது பஸ்கா ஆட்டுக்குட்டி. யாத்திராம் புஸ்தகத்தில் யாரு? பஸ்கா, லேவியர், ஆசாரியன். அடுத்த புஸ்தகம் ஆசரிப்பின் கூடாரம். இப்படி ஏசப்பா சொல்லும்போது அப்படியே சொல்லின்னு வரார். இப்படி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை இந்த நூதனமான சீஷர்கள் பெறட்டிடக்கூடாது. வெறும் அற்புத அடையாளத்தில் போகக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும், தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணும். அது யாரை குறித்து? இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லிக்கிறது. அதை ஃபாலோ பண்ணிவிட்டுதான் கர்த்தர் மோசே எலியா கொண்டு வந்தார். அது வேற சப்ஜெக்ட். அதுக்கு வரல. நான் என்ன வரல, அதுக்கு நான் வரல. ஆனா இந்த கொண்டு வந்த நோக்கத்தை அவர்கள் மறந்து விட்டு, பிரியமானவர்களே, அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், அதுக்கெல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. என்ன பண்றாங்க? அதுக்கெல்லாம் சுத்துறாங்க. அதனால தான் கொஞ்ச நாள் தேவனை ஆட்டி படிச்சு அப்புறமா ஊழியத்தில் அவரை பயன்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்கள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன பண்ணும்? ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு பந்தி இருக்கணும். என்னவா இருக்குது? எங்க இருக்கிறாங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஏசப்பா போட்ட ஞானஸ்தலத்தில் ராபோசனை நீங்க இருக்கணும். ஆராதனையில என்ன பண்ணோம்? எங்க இருக்கிறாங்க? ஆண்டவர் என்னத்தை புரஜாதி பத்தி என்ன சொன்னாரு? அந்த அம்மா சாப்பாடு கேட்கும் என்ன சொன்னாரு? பிள்ளைகளின் அப்பத்தை. அப்ப பிள்ளைகளின் அப்பத்தை ரெடி பண்ணிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இவர் என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? ரெசார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு பீச்ல ரெசார்ட் பண்ணி பார்பிக்யூ ரெடி பண்ணி உட்காந்து வச்சிருந்தார். அது எங்க இருக்குதுன்னு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாரு. அதான் பார்பிக்யூ. அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணாங்க? ஃபிஷ் ஃப்ரை, ஆபிரகாம் சுட்டது, ஈசாக் சுட்டது எல்லாம் பார்பிக்யூ தான்.
எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. ப்ரிஸ்பை பண்ணிட்டு என்னான்னு பேசுறாரு. நான் ஜீசஸா உட்காந்துதா பீச்சிட்ட உட்காந்துருக்கிறேன். யாரும் அந்த பேட்ரு ஜாண்டு சொல்ல வந்து படாங்க தலைமையில் அடிச்சிருப்பேன். என்ன கூப்பிட்டா தெரியுமா? பிள்ளைகளே, என்ன கடை மக்களே, பண்டி விட்ட மேடம். நான் எவ்வளோ பாச பாருங்க. என்ன கூப்பிடுறாரு? பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு? ஏன்னா ஆண்டோடைய ஆசை உங்களை தனியாய் தைக்க விடக்கூடாது. இந்த ஆண்டவர் எப்பொழுதுமே கூட இருக்கிறார். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு கண்ணுக்கு படுதோ இல்லையோ, அதை பார்த்துக்கிறீங்க இல்லையோ, தேவன் ஏசப்பா அப்பாவாக தகப்பனாக நித்திய பிதாவாக சகல காலம் கூட இருக்கிறாரு. அவரால் எல்லாமே செய்ய முடியும். செய்ய முடிஞ்ச வல்லமுள்ள தேவன் ஏன் செய்யலன்னா, அநேகரத்தில் நம்முடைய கிரியைகள் நிமித்தம், பாவத்து நிமித்தம், நம்முடைய சுபாவத்து நிமித்தம், ஹார்ட்னஸ் நிமித்தம், திமிரு ஆங்கார கொழுப்பு நிமித்தமாக பிள்ளைகள் பாக்கியத்தை முதலால் இழந்திருக்கிறோம். என்னத்தை இழந்திருக்கிறோம்? அந்த யோக்கியத்தை இருக்குது, அதை இழந்திருக்கிறோம் நிறைய பள்ளிகள். ரெண்டாவது என்ன பண்ணிருக்கிறோம்? ஆபிரகாம் ஈசாக்கோடு பந்தி இருக்கணும். யாரோடு இருக்கணும்? ஆபிரகாம் ஈசாக் யாக்கோடு பந்தி இருக்கணும். அப்படின்னா ஆபிரகாம் என்றால் ஆராதனை, ஈசாக் என்றால் பலி, யாக்கோப் என்றால் தேவனை ஆராதிப்பது, ஜெபிப்பது. பிரியமானவர்களே, இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வரணும். என்ன பண்ணோம்? இந்த அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணோம்? இந்த அனுபவத்தில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் பாளையத்திலிருந்து புறம்பே இருக்கிறார்களா? என்ன பண்ண அவுட் ஆஃப் நிற்கிற அநேக கிறிஸ்தவர்கள் ஆராதனையில் பங்கு பெறுவதில்லை, ராபோஜனத்தை பண்பு பெறுவதில்லை, தேவனை துதிக்கிறது மகிமைப்படுத்தல் ஊழியத்தில பங்கு பெறுவதில்லை. பிரியமானவர்களே, என்ன பண்ணுவதில்லை? ஊழியத்தில் என்ன செய்யறதில்ல? பருவதில்லை. அவங்கள என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்ன மாதிரி சந்தோஷமான பாசமுள்ள அப்பாவா இருந்தாலோ பாளையத்திலிருந்து அந்த பந்தியிலிருந்து வெளியே வைப்பாராம். என்ன பண்ணுவாரா? அந்த பந்தியிலிருந்து, புரியுதா? அந்த பந்தியிலிருந்து என்ன பண்ணுவாரா? ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு பந்தி இருக்கொண்டு என்ன பண்ணாங்களா? பந்தியிலிருந்து வெளியே இருந்து. இப்ப அநேக மக்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து, அந்த கூடாரத்திலிருந்து, பைபிள் சொல்லுது, மோசையும் அநேக ஆரோனு யோசுவா எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, ஆசரிப்பின் கூடாரத்துக்கு வராங்க. அந்த 12 கோத்திர இருக்கிற மக்கள் அவங்க கூடாரத்தில் எழுந்துட்டு வாழ்த்துகிறார்கள். மோசே உள்ள போய் பேசிட்டு, தேவனோடு பேசிட்டு ஆசன் கூட வச்சுட்டு வந்துடுறான். யோசுவாவுக்கு ஒரு சாட்சி சொல்லுது, அவன் அங்கே இருந்தான். என்ன பண்ணானா? வாசிங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். 11, 12, 13. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அருமையான தேவசனங்களை யாரை குறித்து பிரியமானவர்கள் சாட்சி கொடுப்பாங்க தெரியுமா? நீங்க ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள் வந்த முதல் ஆளு முதல் கொண்டு, யாரை கொண்டு? கிறிஸ்துக்குள் முதல் ஆள் வந்தானே, முதல் ஆள் கொண்டு வந்து ஊழியத்தின் பாதையிலே கிறிஸ்துவோடு இருந்து, பவுலோடு இருந்து, பவுல் ஜனத்தோடு இருந்து அத்தனை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கிறார். வாசுங்கள். எங்க விட்டு பிரியாம இருந்தா? இதுதான் ஒரு அற்புதமான பாக்கியம் புதிய ஏற்பாட்டுக்கிற மக்கள் வாழ்க்கையில. பிரியமானவர்களே, யார் எப்படின்னா போட்டோம், அவங்க யார் வரல, இவங்க வரல, அவங்க வரல, இவங்க நடக்கலாமே. நாம் தேவனுடைய ஆசாரிப்பின் கூடாரத்தை விட்டு விலகாமல் தேவனுடைய ஆசாரிப்பு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஒரு நாள் உயர்த்த போறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினாரா இல்லையா? யோசுவா காட்டிலும் பைபிள் சொல்லுது, அந்த சபையிலே அநேக இஸ்ரவேலுக்குள்ள விசேஷித்தமான இருந்தார்களா? என்னவா இருந்தார்களா? சபைಯಲ್ಲಿ சிரேஷ்டவாத ಜನರಿದ್ದುಂಟು பைபிள். என்னக்குது? இப்போ உதாரணத்துக்கு சர்ச் கட்டி கொடுக்குறான், ஆசரிப்பின் கூடாரத்தை, பலிபீடத்தை, தூப சம்பத்தை கட்டி கொடுக்குறான். அவரே யோசுவாவை 2 பேர் கம்பேர் பண்ணி யார் பெரியவர், யாரு மோர் பவர்ஃபுல்லா இருப்பாங்க? யோசுவாவோ பர்சிலேன் குமாரனாகிய ஒரு மனுஷனை தேவன் கண்டுபிடிக்கிறார். அவன் தான் சர்ச் கட்டுவான். என்ன கட்டுவான்? என்ன பண்ண? அவனையும் யோசுவா கொண்டு நிக்க வச்ச யாரு கிரேட்டா இருப்பாங்க? யோசுவா கிரேட்டா இருக்க மாட்டான், ஒண்ணுமே செய்யல. யோசுவா என்ன பண்ணல? ஆவிக்குரிய காரியம் ஒண்ணுமே பண்ணல. அப்புறமா பலிபீட கட்டுறா, அப்புறமா தேவனுக்காய் வாழ்றா. அது யோசுவா புஸ்தகத்துல. அவனுக்கு இன்சார்ஜ் வந்த மேல அந்த வேலை செய்யலாம். இன்சார்ஜ் வரவர்கள் தேவனுக்காய் ஒரு வேலை என்ன பண்ணல, செய்யல.
ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவன் ஆசாரிப்பின் கூடாரத்தை விட்டு விலகாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறபடினாலே அவனை குறித்து கர்த்தர் யோசுவா புஸ்தகத்தில் மேன்மையா கர்த்தர் உயர்த்துகிறார். என்ன பண்றாரு? மேன்மையான நிறைய பேர் இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் முன்பாக தேவனை உயர்த்த காரணம் என்றால் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோடு பந்தி இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆபிரகாம் ஈசாக் யாக்கோடு என்ன பண்ணும்? ஆராதனையிலே, துதியிலே, ஜபத்திலே, என்னது கர்த்தருடைய பந்தியிலே அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள்? 2ஆம் அதிகாரத்துல அவருக்கு அனுதினமோ அப்பம் பிட்டு அப்போஸ்தலர் உபதேச ஜபத்தில் உறுதியா என்ன பண்ணாங்களா? தரித்திருந்த. எப்படி இருந்துச்சா? வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வசனத்துல வாசிங்கள் வேகமாக. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலோ அந்யோன்யத்திலோ அப்பம் பிக்கிறதிலோ ஜெபம் பண்ணுதலையோ உறுதியாய் தரித்திருந்தார்கள். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து காணியாட்சியையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எனக்கு அருமையான ஜெப சபைகளே, சபையில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாய் சண்டை போட்டுக்கல, குறை சொல்லிக்கல, ஒருத்தர் மேல தூசிக்கிறதுல, அதுக்கு எங்க சர்ச்சில் இடமே கொடுக்க மாட்டேன். நான் என்ன செய்யல, தேவ கிருபையினால சண்டை போடுறது குறை சொல்லுது இல்லவே இல்லை. என்ன இல்லை, தேவகி சிஸ்டர் சாட்சி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 மாசம் விட்டு போயிட்டீங்களே சர்ச்சை, ஆனாலும் சூப்பராக இருந்துச்சு, ஒரு குறை இல்லாமல் நடத்தினாங்க. என்ன சொன்னாங்க? 1 மாசம் யாரும் விட்டு போறது இல்லை. நாங்க என்ன சொன்னாங்க? தேவனால் எப்படின்னா சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருந்தார்கள். எப்போ ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எடுக்கிறது. ஆபிரகாம் என்றால் பலிபீடம், ஈசாக் என்றால் தியானம், யாக்கோபு என்றால் தேவனோடு போராடுகிறது. இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்க வேண்டிய மக்கள், இருக்க வேண்டிய பிதாவின் மக்கள், பிள்ளைகள் புறம்பே இருக்கிறார்கள். என்ன இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கள். 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல சந்தையில் இருக்கிற பிள்ளைகள் வரும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் எடுங்கோ, அதுல ஒரு வார்த்தை இருக்கும், சந்தையில் இருக்கிற பிள்ளைகள். சாரி, 11ஆம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். Matthew 11 chapter 16 and 17. இந்த சந்ததியை சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக சுழல் மூடினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்களா? எப்படியா? அது கன்னடா பைபிள் படிச்சுன்னா என்ன கொஞ்சம் பாருங்க. எங்க பிள்ளைகள் சந்தையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூத்தடிக்கல, டான்ஸ் ஆடல, என்ன பண்ணல, இது பண்ணல, என்ன பண்ணல, அந்த மாதிரி இந்த சந்தை ஆயிட்டுக்குது. எந்த ஆயிட்டுக்குது? ಈ ಸಂತತಿ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳಲಿ, ಏನಾದ್ರು சொல்லிட்டோம். பிள்ளைகள் என்னவா இருக்கிறாங்களா? ஆமா, இப்போ இந்த ராஜஸ்தவத்தில் வைக்கிறாங்க தெரியுமா? பாட்டு போடும்போது என்ன சொல்றாங்க? இந்த சவுண்டு கம்மி வச்சு என்ன சொல்லுவாங்க? குடிச்சிட்டு ஒரு 10 பேர் உட்காருவாங்க, கூத்தாடுறதுக்கு ஒரு 10 பேர் ಇನ್ನೂ ಜೋರಾಗಿ ಮಾಡು, ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಮಾಡು ಅನ್ನುவாங்க. என்ன பண்ணுவாங்க? ಏನು ಸೌಂಡ್ ಇಷ್ಟೇ ಇದೆ, ಏನು ಈ ಥರ ಆಡ್ತಾ ಇದೆಯಾ, ಸಖತ್ತಾಗಿ ಆಡು ಅನ್ನುவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவ பிள்ளைகள் சந்தைகளுக்கு, பார்ட்டிகளுக்கு, அதாவது மற்ற காரியங்களுக்கு நம்ம ஊர் போகிற தப்பில்லை. நான் அதில் பாஸ்ட்டு ஊர் சண்டே ஆராதனை பண்ணால் மண்டேல ஊர் சுற்றி பார்ப்பேன். வெளிநாட்டில் என்ன பண்ணுவேன்,
இந்த ஊரில் அப்படி பண்ண மாட்டேன், வெளியில் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஊர் பார்க்கறது தப்பு இல்லை. நான் சொன்னது பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய காரியத்தில் என்ன பண்ணும், அதிகமாக ஈடுபடணும். என்ன பண்ணும் பிள்ளைகள், என்ன பண்ணும், எப்படி இருக்கிறாங்களா, சந்ததி என்னமா மாறிக்கிறதா, டிவைன் ஆவிக்குரிய சந்தர்ப்பங்களை விட்டுட்டு உலகப்புற என்டர்டெயின்மெண்ட், என்கேஜ்மெண்ட், பப்பு, பாரு, பார்லர், இதுக்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. என்ன அது ಈ ಸಂತತಿ ಇದೆಯಲ್ಲ, ಪೇಟೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳೋ ಮಕ್ಕಳ ಥರ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ சொல்லிட்டு கீழே கெட்ட வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொல்றாரு, சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு அர்த்தம், பிதாவுக்கு பிள்ளைகளாக்க நாம பிரிமானுல தேவனை என்டர்டெயின் பண்ற பதிலாக உலகத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக டைமை கொடுக்குறோம், அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், அதிக மகத்துவத்தை கொடுக்குறோம். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்களா, வாசிக்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்களா, வாசித்தாய் மியூசிக் இன்ட்ரெஸ்டா இல்லையா, இன்னும் பயங்கரமா இருக்கணுமா, கொஞ்சம் என்னது டிஜே மாதிரி போடணுமா, என்ன பண்ணுமா, குழல் ஊத்துற குளியக்காக்தாயில் வந்து அப்படின்றால் பிரியமலை என்டர்டெயின் அதிகமாக விரும்புறாங்கோ. தேவ சபையில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் விரும்புறது இல்லை. ஒரு ½ an hour ஜாஸ்தி என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பாட்டு எக்ஸ்ட்ரா பண்ண பாஸ்ட் என்ன பண்றாரு, 2 பாஸ்ட் பாடிட்டானே ஆராதனை ஜாஸ்தி பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, டைம் ஆனிக்குது என்னவார் பாஸ்ட், இதே 2 பாட்டு ஜாஸ்தி பாருந்தா 2 சாட்சி ஜாஸ்தி என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மா நான் ஸ்டார்ட் பண்ணிச்சு 1900 ஸ்டார்ட் பண்ணி 2026 வரைக்குள்ள சுஸ்தாயிட்டுவாங்க. 2 சாட்சி அந்த மாதிரி உற்சாகமா மனப்பாடம் பண்ணி வர பஸ்லாம் நினச்சிக்கின்னு வண்டியெல்லாம் நினச்சிக்கின்னு சாட்சி சொல்லி இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 2 நிமிஷம் ஜாஸ்தி எடுத்துட்டானா, 2 நிமிஷம் பிரசங்கம் எடுத்துட்டு என்ன சொல்றோம், ஐயோ டைம் ஆகுது எப்போ முடிப்பாரோ தெரியலையே, இன்னைக்கு பார்த்து சீக்கிரம் போலான்ட்டு இருந்தேனே. நான் சொன்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? அப்படி என்றால் பிரியமானவர்களே, தேவனை என்டர்டெயின் பண்ணோம். தேவ சமூகத்திலே தேவ ஜனத்தோடு எப்படி அப்போஸ்தலர் ஒருமனப்பட்டு ஒருத்தில் கூடி வந்து அப்பம் பிக்கிறதுல உபதேசத்தில் ஜெபத்தில் தரித்தியா இருந்தார்களோ உறுதி, அதை விட்டுட்டு உலகத்துக்கிற சந்தைகள், பார்ட்டிகள், பீச்சுகள், பல காரியத்தில் அதிக இன்பத்தை அனுபவித்து தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தேவனுக்கு கொடுக்க ரெஸ்பெக்ட் கம்மி பண்ணியிருக்கிறார்கள். பிரியம் அதனால் தான் பிதா தவிக்க விட்டு நிற்கிறார். இப்ப புரியுதா உங்களுக்கு? என்னத்துக்கு விட்டு நிற்கிறாரு? பிள்ளைகள் இந்த சந்ததி அந்த மாதிரி ஆயிட்டுக்குது, அவங்க மாதிரி ஆயிட்டுக்குது என்றார். அடுத்து 21ஆம் அதிகாரத்து பாருங்க, மத்திய 21ஆம் அதிகாரம் 28-31 வசனங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் என்னுக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். என்னது என்னவா, என்ன வேணுமா அப்பா கிட்ட இருந்து? அப்பா கிட்ட என்ன வேணுமா? இப்போ அப்பா வந்து காலேப் அப்பா கல்யாணம் காட்டி கொடுத்துறாரு. என்ன பண்றாரு? செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யறாரு. செஞ்சுட்டு அந்த அம்மா என்ன சொல்லுது, கம்மி கொடுத்துட்டேன், இது ஏன் கொடுக்கக்கூடாது, எம்மா எடுத்துன்னு போமா, எல்லாம் எடுத்துன்னு போமான்னு கொடுத்துட்டாரு. நான் சொன்னது அப்பாவோட ஆசை என்னது, எல்லாம் கொடுக்கணும்ட்டு. எப்ப கொடுப்பார் அப்பா? இல்ல, அப்பாவோட வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? எங்க போ சொல்றாரு இவரு? திராட்சை தோட்டத்துக்கு போப்பா, திராட்சை தோட்டம் சபை, திராட்சை தோட்டத்துக்கு போ. பைபிள் சொல்ல திராட்சை தோட்டத்தில் என்ன ஆகுதா? திராட்சத்தோட வேல்யூ பிரசங்க உன்னத பாட்டில் சொல்லிக்குது. ஒரே ஒரு திராட்சை பழத்தை இத்தனை ரேட்டு விற்கலாமா? என்ன பண்ணலாமா? பாஸ்டர்களுக்கு ஏடிஎம் யார் தெரியுமா? பாஸ்டர்களுக்கு ஏடிஎம் கார்டு யாரு? விசுவாசிங்க தான். ஏடிஎம் கார்டு யாரு தான்? அது பாஸ்டர்களுக்கு ஏடிஎம் கார்டு யாரு? விசுவாசிங்க தான். பாருங்க இந்த இடத்துல அப்பா சொல்றாரு, எப்பா போயிட்டு வாப்பா திராட்சை தோட்டத்துல, என்னது உன்னத பாட்டுக்குது, இந்த திராட்சை பழத்துல நீ பார்க்கலனா கிரயம் பண்றவனுக்கு, அப்படின்னா வேறவனுக்கு என்ன பண்ற கொடுத்துறார். பழம் ரேட் ஜாஸ்தி, அந்த பழம் என்னது திராட்சை பழத்தோட வேலை என்ன?
திராட்சை மரத்தோட வேலை என்ன? தேவனையும் ராஜாக்களை சந்தோஷப்படுத்து. அப்படின்னா அந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற ஆசூரிக்கிற மக்கள் போய் பார்த்துட்டு வான்றார். என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன சொல்றான் பையன்? இப்ப கெட்ட குமாரோட அண்ணன் ஒரே ஒரு ஆடை கேட்கிறாரு, ஒரே ஒரு ஆடு கொடுன்றாரு. அப்பா என்ன சொல்றாரு? அது கோவப்பட்டு சொல்ற மாதிரி சொல்லுங்க. டேய் எல்லாம் வந்துட்டாடா என்கிட்ட இருக்குது, என்ன கத்தின்னுக்கிற, ஏன்னா ஒன்னே ஒன்று சண்டை போட்டுங்கிற, எப்படி இருக்குது? நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன கொடுத்தானா? வாசிங்கள் ஆதியாகமம் 25:4 வேகமா. ஆதியாகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 இன்னைக்கு உண்மையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, தகப்பனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, நீங்க அப்பாவோட வேலை செஞ்சிட்டீங்கன்னா, அப்பாவை சொல்ற வேலைகளை பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கேட்கவே தேவையில்லை. பிரியமான அப்பாக்கார எல்லா காரியங்களும் கொடுப்பார். வாசிங்கள் 25:4-5 5-6 ஓகே. நன்கொடை என்னால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கொடுத்தானே அர்த்தம். அப்பா அதான் எல்லாம் கொடுத்தானே என்ன அர்த்தம்? எவ்வளவு இருந்துச்சு ஆபிரகாமுக்கு ஆஸ்தி? அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பூமி அது நிறைவு கர்த்தருடையது. பூமி அது நிறைவு, பொண்ணு வெள்ளி கர்த்தருடையது. பொண்ணு வெள்ளி யாருது? கர்த்தருடையது. கர்த்தருடையது 100 இருக்குது. என்ன இருக்குது? பொண்ணு வெள்ளி, பூமி, ரட்சிப்பு, கர்த்தருடைய, இப்படி 100 இருக்குது. எல்லாமே அப்பாக்குரியது. அப்பா எல்லாவற்றையும் கொடுக்கணும். என்ன பண்ணுமா? அப்பாவோட வேலை செய்யும். என்ன பண்ணும்? அப்பாவோட வேலை என்னது? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் எது? சர்ச். அப்படின்னா நீங்க எல்லா தேவ பிள்ளைகள் நீங்களா கூடி சபையை கட்டும்போது பிரியமானல அப்பாக்குரிய எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அப்பா எல்லாம் சேர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். பிரியமானவர் என்ன பண்ணுவாரு? சொன்ன மகளுக்கு கேட்கிறா கக்ஷா, அப்பாம்மா கொஞ்சம் கம்மி வச்சுட்டேம்மா, மேல்புறம் கீழ்ப்புறம் ஊற்று எல்லாம் எடுத்துன்னு போனார். ஏசா எல்லாத்தையும் வித்துறான். எல்லாத்தையும் வித்துட்டு கொடுத்துட்டு அப்பா கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்றாரு? ஏசாவே யாக்கோபு என்ன பண்றாரு? ஏசாவே ஆசீர்வதிக்கிறார். அது சாரி, ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன மாறிடுச்சு? ராஜாக்கள் என்பாங்க. ஏசா குடும்பத்தில் யாரை வளர்றாங்க? துபாயில் இருக்கிற எல்லா பொருள் யாருக்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? இஸ்மவேல் ஈசா இடத்துல தான் இருந்தது. என்னது? அந்த மனம் பொருள் எல்லாம். அந்த மாதிரி பிளெஸிங்ஸே அப்பா கிட்ட இருக்குது பிரியமானவர்களே. இப்ப அப்பா ஏன் தவிக்க விடுகிறார் என்றால், முதலாவது அப்பாவுக்கு பாத்திரவானா நடக்கல. ரெண்டாவது என்ன பண்ணல? இல்ல அப்பா பிள்ளை தான் நீ வந்துருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணல? பந்தியிலே பங்கு பெறல. என்ன பண்ணல? பந்தியில யார் இருக்கிறாங்க? ஆபிரகாம் என்றால் ஆராதனை பலிபீடம், ஈசாக் என்றால் தியானம், யாக்கோபு என்றால் ஜெபம். இதெல்லாம் பங்கு பெறணும். என்ன பண்ணும்? ராபோஜனங்கள் பங்கு பெறணும். அப்புறமா என்ன பார்த்தோம்? இல்ல இன்னொரு காரியத்தை பார்த்தோம். அப்பாவோட வீடு, அப்பாவோட சன்னிதானத்தை விட்டு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுக்கணும். சந்தை வீதிகள் என்ன பண்றோம்? ஜாஸ்தி ஜனம், பப்ளிக்கு, பப்பு, பாரு, மீட்டிங் அதுதான் ஜாஸ்தி கொடுக்க தவிர தேவ சன்னிதானத்தை விரும்புறதில்ல. பிரியமல்ல கடைசியை இன்னும் நிறைய இருக்குது, நேரம் இல்லை. அதோட அதான் ஞாபகப்படுத்துவேன். நான் ஏன் 11 மணி ஆயிடுச்சு. அதுல அப்பாவோடைய உறவு பிரியமானவர்களே கடைசியில் பார்த்தோம். அப்பா சொல்ற வேலையை, சின்ன வேலையை பெரிய வேலை என்ன பண்ணோம்? இப்போ நம்ம பசங்க எல்லா இடத்துல சொல்லுவாங்க, எதனா வேலை செய்யணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டயர்டாக இருக்கணுவாங்க. என்ன சொல்லுங்க? ரொம்ப டயர்டாகிறேன், நானே ரொம்ப சுஸ்தாகிறேன், என்னால் முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம கடைக்கு போகும்போது எப்படி, எங்க கடை இருந்துச்சு, சீமெனை வாங்கும்போது எத்தனை மணிக்கு சீமெனை கொடுத்தாங்க? நான் இல்லை, எங்கள் அம்மா சும்மா ஆக்டிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா அவங்க எங்கே எப்படி போகிறாங்க சீமெனைக்கு? எத்தனை மணிக்கு போனாங்க? எத்தனை மணிக்கு? என் மகள் இருக்கிறாள், அவள் வந்து ராமையில் படித்து முடிச்சிட்டா, எல்லாம் இது முடிஞ்சிச்சு. ட்ரைனிங் 1 வருஷம் அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணோம், ட்ரைனிங் பண்ணோம். அது அடுத்த மாதம் முடியுது. என்னம்மா சாப்பிட்டேன்னு கேட்டு டெய்லி ராமையில் இறங்குவா, ட்ராப் பண்ணுறவளை 2 இட்லி சாப்பிட்டேன்னா. யார் ஹோட்டலில் போய் கொடுனா? ஜூம் ஹோட்டல் ஃபோன் பண்ண வந்துச்சு, வீட்டில் சாப்பிட்டு வந்தேன்னா 2 இட்லியை ஆர்டர் பண்ணி
வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு வந்துக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்? என்ன மாதிரி நேரம் ஆகிட்டுக்குது. 2 இட்லி என்ன பண்ணிக்கிறான்? இவன் சொல்கிறான், இது சொல்லுது, இவனு சொல்கிறான், ஜூம் ஹோட்டல் ஃபோன் பண்ண என்ன வருது, சாப்பாடு வருது. அந்த காலத்தில் பிரியமானவர்களே, ஒரு சீமெண்ணெய் போனால் 4 மணி 5 மணி தான் கொடுப்பாங்க. ராத்திரி வந்து கல் வச்சுட்டு வரணும், ஒரு டப்பா வச்சுட்டு வரணும். ஆமாம், கியூ நிற்கணும். அது எவ்வளோ தூரம் இருக்கும்? ரேஷன் கடை ஒன்றே ஒன்று எங்கோ. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் எப்படி கொடுக்குறாங்களா? இல்லை, வீட்டு வாசலில் வந்து வண்டி நிற்க வச்சு அம்மா தொகலம்மான்னு கொடுக்குறாமா, எடுத்துக்கோமா. வீட்டு வாசலில் வந்து ஆந்திராவில், தமிழ்நாட்டில், தெலுங்கானாவில் எல்லாம் எங்கே கொடுக்குறாங்க? வீட்டு ஏடிஎம் கூட எங்கே வந்துட்டு சோம்பேறிங்க யார் யாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரோடோட வந்துச்சு ஏடிஎம், வண்டியிலலாம் கொடுத்தாங்க மொபைல் ஏடிஎம்ன்ட்டு. இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்துங்கன்னு தேவடைய சமூகத்தில் தேவடைய ஊழிய தேவடைய வேலையை நம்ம உற்சாகமாக செய்யணும். பிரியமானவர்களே, அப்பாவுக்கு என்ன செய்யக்கூடாது? சாக்கு போக்குகளை என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? இப்போ இருக்கிற பலன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது. இப்போ இருக்கிற பலன் கண்டிப்பா பலன் இருக்காது, உற்சாகம் இருக்காது, நேரம் இருக்காது, அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்காது. நிறைய பேருக்கு ஊழி சென்ற ஆசை, நிறைய பேர் ஏதாவது தேவனுக்காய் செய்யணும், அந்த பலன் இருந்தால் ஆசை இருந்தாலும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? அப்போ என்ன பண்ணோம்? பலன் இருக்கும்போது, கிருபை இருக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது, உங்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியர்கள் ஜனங்கள் இருக்கும்போது என்ன பண்ணினோம்? என்ன பண்ணோம்? நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க. எக்ஸாம்பிள், நம்ம பசங்களே, நீ வந்து எப்போ ஊட்டிக்கு போய் இது போய் கொடைக்கானல் நிற்பனியா? நீ கொடைக்கானல் நிற்பனியா? அப்பு போனாப்புல இவங்களெல்லாம் அப்பா அம்மா அனுப்பிட்டோம். என்ன பண்ண சொல்லுங்க? அனுப்பிட்டோம். நான் இதில் இவங்களுக்கு சோம்பேறி பசங்களுக்கு கெங்கேரி போய் வண்டி ஏறினா கெங்கேரி ஏரில் மெஜிஸ்டிக் ஏறிட்டாங்க. அன்ரிசர்வில் என்ன பண்ணாங்க? அன்ரிசர்வ் ஏறிட்டான். என் பெரிய வைக்கிறானே, இன்னும் கொஞ்சம் சின்னவன். எங்கே அப்போ என்னது எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. டோரில் நின்ட்டான். எல்லாரும் மேலே ஏறிட்டோம், மேலே உட்கார மாட்டோம், அப்படியே நின்றுந்தான். என் வீட்டு போன தூக்கம் வருமா? ஏன்னா எங்கே நின்ட்டான்? என்ன யோசிக்கிறோம்? ஊட்டிக்கு கொடைக்கானல் அனுப்பிட்டு இங்கேருந்து 10,000 செலவு பண்ணி மறுபடியும் அந்த பசங்களை கூப்பிட்டுக்கின்னு ஊரெலாம் சுற்றி பார்த்து அப்புறம் வீட்டுக்கு கூட்டுன்னு வந்தோம். எங்கே போனப்பா? குற்றால போய் குளிச்சுட்டு இருக்கிற எல்லா ரோகெல்லாம் போயிட்டு ஏசல் என்றால் இப்போ எல்லா வாய்ப்புகள் இருக்குது. பிரியமானவங்களுக்கு என்ன வேணும்? வாசல் படி வருது. பிரியமானவங்கள, லைட் பில் எப்போ எப்படி கட்டணும்? வீட்டு டேக்ஸ் எப்படி கட்டணும்? இப்போ எங்கே கட்டினுக்கிறோம்? மொபைலில் வீட் டேக்ஸு, மொபைல் லைட் பில்லு, பைக்கில் இன்சூரன்ஸு, வீட்டு கையில் கட்டினுக்கிறோம். வண்டி இன்சூரன்ஸு எங்கே கட்டினுக்கிறோம்? ஒரு நாள் ஃபுல் போனோமாச்சு. இத்தனை வாய்ப்புகள் இருந்து அப்பாவுக்காக நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னா மறுபடி பாக்கியம் வராது. பிரியமான, ரொம்ப மோசமான நாட்கள், கடினமான நாட்கள் வரப்போகுது. என்ன நாட்கள் வரப்போகுது? கடினமான நாட்கள். அது இல்லாமல் பிசாசு பிடிச்சவங்க மேலே உட்காந்துக்கிறாங்க. வெள்ளை மக்கள் ಇರಬೇಕು, அவங்க ಒಂದೇ ಮನೆ ಇರಬೇಕು. ಬೇರೆ ಪಿಸಾಸು ಇದನ್ನೋ ಸಟ್ಟ ಕೊಂಡು வந்துக்கிறான். என்ன கொண்டு வந்துக்கிறான்? ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಇರಬೇಕು? ಒಂದೇ ಮನೆ ಇರಬೇಕು, ಒಂದೇ ಕೆಲಸ ಇರಬೇಕು, ಒಂದೇ ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಅಕೌಂಟ್ வந்துக்கிறான். 2 அக்கௌண்ட் இருந்தால் ஃபைன் போட்டு வந்துக்கிறான். எங்கே வந்துக்கிறான்? இப்போ யாருக்கு ரேஷன் கார்டு இல்லை? இல்லைம்மா, யாருக்கு கொடுக்க மாட்டான்றாங்க. டிவி ಇದ್ರೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಇಲ್ಲ ಅಂತ. என்னது? ಫ್ರಿಜ್ ಇಂದ ರೇಷನ್. ಹಿಂಗೆ ನಮ್ಮ ಖುಷಿ, ನಿಮ್ಮ ಮನೆ ಫ್ರಿಜ್ ಇದೆಯಾ, ಟಿವಿ? ಹೌದು ಇದೆಯಾ ನಮ್ಮ ಹತ್ರ. ನೀವು என்னத்துக்கு அது? ரேஷன் கார்டு கட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா வர 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 எல்லா வசதி வாய்ப்பு எடுக்கும்போது அப்பா வண்டி தான் நம்ம கூட இருக்க போது. அவர் கொடுத்த வாக்கு என்ன? அவருக்கு பிரியமாக செய்யும்போது நான் தனியாக உங்களை தவிக்க விடுவதில்லை. என்ன செய்யறதில்ல? தனியாக என்ன செய்யறதில்ல? என்ன சார், நான் பிரியமானதை செய்கிறபடினால் கர்த்தர் என்ன செய்யறது? அப்பா என்ன செய்யறதில்ல? என்ன? அந்த ஏசப்பாவுக்கு பாசமாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11 படி, 1 யோவான் 3:21 படி நீங்க என்னென்ன கேட்குறீங்க எல்லாமே அப்பா செய்வார். என்ன செய்வாரு? எல்லாமே என்ன பண்ணுவாரு? முன்னாடி நம்ம பண்ணி கஷ்டப்பட்டு ஒழிக்கணும். இப்போ எல்லா தகப்பன்மார் யோசிக்குது. யாரன்னா வந்து இப்போ இருக்கிற அப்பாங்க எல்லாம் பண்ணுறோம், யாரன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறோன்னு நினைப்போமா? என்ன சொல்கிறோம்? சென்ட் ஜோசப், க்ளூனி கான்வென்ட்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க? க்ளூனி, சென்ட் ஜோசப் நீங்களாம் அங்கே போனதில்லை. என்ன பண்ணுவாங்க? 1ஆம் கிளாஸ் சேர்க்கறது. எங்கே? எத்தனை மணிக்கு? ஏமா ராத்திரி பஸ் ஃபுட்பாத்தில் படுத்துக்கின்னு 7 இன்னொரு ஸ்டில் டுடே எவ்ரி பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபுட்பாத்தில் படுத்துட்டு ராத்திரிலேருந்து 7 மணிக்கு எழுந்துச்சு அந்த ஃபார்ம் கிடைக்குதோ இல்லையோ. இப்போ அது மாதிரி ஏர்ஃபோர்ஸ்க்கு ஆகிட்டுது. அப்படி
லைன்ல நிற்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்து படிக்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு தகப்பன்மாருக்கு இந்த சான்ஸை விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாசம் அன்பு எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது? நானும் நண்டு அது மாத்திரம் தவிர நாவு நம்மனே நம் ஜனான்றது இல்லவே வராது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ நெருக்கம், விலைவாசி ஜாஸ்தி. என்ன ஆகுது? 2030 தோசை 500 ரூபாய் போதா. என்ன ஆகுதா? கோல்டு என்ன பார்த்தீங்க? கோல்டு எவ்வளோ ஆகுது? என்னது? 1,20,000 தான் கோல்டு ஸ்மித்திங்க தான் உட்காந்துக்கிறார். 1,15,000 என்ன ஆகிட்டு? 1,15,000 ரூபாய் 10 கிராம் என்னவாகுது? 10 கிராம். புரியுதா உங்களுக்கு? பொம்பளை பிள்ளை பெற்றவங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டம், சவரன்லாம் எடுத்து வைக்கணும். பொம்பளை பசங்க யாராக இருக்குதோ இல்லை வேணாம். ஏன் சார் வந்தால் பிரிமானல இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இப்போ நேரம் இருக்கிறது, இப்போ செய்யக்கூடிய பலன் இருக்குது. அந்த நேரத்தில் அப்பா என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. என்ன பண்ணுங்க? அப்பா என்ன செய்யறாரோ கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லா